வெல்கம் டு துர்காதேவி சரணம். ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர் தான் நம் தமிழ் கடவுள் முருகன். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து விரதமிருந்து வர கடன் நீங்கி நம் வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிக்கும். வருவாய் தரும் செவ்வாய் என்றே முன்னோர்கள் சொல்வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்க. பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலும் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம். மேலும் மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும். வீட்டில் உள்ள பண கஷ்டமும் முழுவதுமே சரியாகிவிடுங்க. முருகனை வழிபட சிறந்த மந்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ என்பதாகும். ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கும். ச என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது. ரா என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது. வா என்பது துன்பம், வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது. ந என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. ப என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது. த என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டதுங்க. செவ்வாய்க்கிழமை விரதம்.